ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு குணா மேக்ஸ் ஹப். ஸோ இந்த வீடியோவில் வந்து 10th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் சம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து சும்மா டைம் பாஸ்க்காகவோ இல்லை ஏனோதானமோ நான் மேக் பண்ணல. உங்களுக்கு கொஷின் பேட்டர்ன் பார்க்கும்போது 1 to 14 வந்து 1 மார்க்கு, 15 to 28 வந்து 2 மார்க்கு, இது 28 சம் வந்து கம்பல்சரி. நெக்ஸ்ட்டு 29 to 42 5 மார்க் வரும், அதில் 42 வந்து கம்பல்சரி. நெக்ஸ்ட் 43 பார்க்கும்போது ப்ராக்டிகல் ஜாமெண்ட்ரி, 44 வந்து கிராஃப். எல்லாருமே வந்து வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில், கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம், சார் இதை மட்டும் பார்த்தா போதுமா, சென்டம் வந்துடுமான்னு கேட்குறீங்க. உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரே ஒரு பதில், ட்ரஸ்ட் மீ. அதே மாதிரி வந்து இந்த 15 to 28 வரையில் 15 to 28 வரையில் 2 மார்க்குன்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த 15, 16, 17, 18 அப் டு 28 வரையில் எந்த எக்ஸசைஸ்லேருந்து வரும், எந்த எக்ஸாம்பிள் வரும்னு சொல்லிட்டு பர்டிகுலராக பார்ட்டாக பிரித்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் சென்டம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த கொஷின்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அழகாக தெரவு பண்ணிட்டான்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் சென்டம் எடுப்பீங்க. ஸோ 1 மார்க் பார்க்கும்போது அந்த 8 சாப்டரும் ஃபுல்லாக தெரவு பண்ணிங்க. 1 to 14 வந்து 1 மார்க், எல்லா சார்ட்டுமே வந்து தெரவு பண்ணிங்க. நெக்ஸ்ட் அது வந்து பார்ட் 2 வரும், பார்ட் 1 வரும். இந்த பார்ட் 2 பார்க்கும்போது 2 மார்க். இந்த 15th கொஸ்டின் எதுலேருந்து 2 மார்க் வரும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் 1.2, 1.4, 1.5, 1.7. ஸோ இந்த எக்ஸாம்பிள் இந்த 4 சம் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 1.1ல் ஃபஸ்ட் சப்டிவிஷனு, செகண்ட் சப்டிவிஷனு, நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்மு, தேர்ட் சம்மு, ஃபோர்த்து சம். அடுத்து எக்ஸைஸ் 1.2 பார்க்கும்போது செகண்ட் அண்டு தேர்டு. எக்ஸைஸ் 1.3ல் 1, 2, 5, 8. ஸோ யூனிட் எக்ஸைஸ் மஸ்ட். யூனிட் எக்ஸைஸ் பார்க்கும்போது யூனிட் எக்ஸைஸ் 1ல் 1, 5, 7. ஸோ இது எல்லாமே வந்து 15th கொஷினில் வர 2 மார்க். ஸோ இது வரைக்கும் பார்த்தா போதும், அந்த 15th கொஷினை நம்ம அடிச்சிடலாம். அடுத்தது 16th கொஸ்டின். இந்த எக்ஸாம்பிள் 1.12, 1.13, 1.14, 1.17, 1.20, 1.21 அண்டு 1.22. ஸோ எக்ஸைஸ்ன்னு பார்க்கும்போது எக்ஸைஸ் 1.4ல் 4, 6, 8. நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 1.5ல் ஃபஸ்ட்டில் தேர்டு சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், ஃபோர்த்து சப்டிவிஷன். அடுத்து 4, 5, 6 இந்த 3 சம்லேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் வந்துடும். நெக்ஸ்ட் அது 6லேயே பார்க்கும்போது ஃபஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின். அடுத்தது எக்ஸைஸ் 1.7 17 இந்த 17th கொஸ்டின் பார்க்கும்போது எதுலேருந்து வரும்னா, எக்ஸாம்பிள் 2.26, 2.42, 2.49, 2.52, 2.55ல் செகண்ட் சப்டிவிஷன், 2.56ல் செகண்ட் சப்டிவிஷன். எக்ஸைஸ்ன்னு பார்க்கும்போது எக்ஸைஸ் 2.7ல் 3, 4, 5 இது 3மே இம்பார்ட்டன்ட் தான். அதே மாதிரி 5th வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன். எக்ஸைஸ் 2.5ல் 5, 4, 8, 10. எக்ஸைஸ் 2.9ல் செகண்டு, தேர்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் யூனிட் எக்ஸைஸ் பார்க்கும்போது ஒரே ஒரு சம்மு தான் வந்து 6 சம் மட்டும் பார்த்தா போதும். அது எந்த கொஸ்டின் வருதுன்னா 17th கொஸ்டின் வரும். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து டைம் பாஸ்க்காகவோ இல்லை ஏனோ தோணோ எடுக்கலை. சென்டம் யாரெல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறியோ கண்டிப்பாக இந்த சம்மை வெல் ப்ரிப்பேராக போங்க, நீங்கள் சென்டம் எடுப்பீங்க. ஸோ அடுத்து 18th கொஸ்டின். எக்ஸாம்பிள் 2.4, 2.5, 2.8, 2.9, 2.3, நெக்ஸ்ட் 2.12, 2.15, 2.16, 2.21. எக்ஸைஸ் 2.1ல் 7, 8, 10. எக்ஸைஸ் 2.2ல் 3, 8, 9. எக்ஸைஸ் 2.3ல் 5, 7. ஸோ இதை மட்டும் பார்த்தா அந்த 18th கொஸ்டின் வரும். 19th கொஸ்டின் எதுலேருந்து கேட்பான் அப்படின்னா, நம்மளுக்கு அல்ஜிப்ரா தான். எக்ஸாம்பிள் 3.1ல் செகண்டில் செகண்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட்டு 3.14ல் ஃபஸ்ட் சப்டிவிஷன், 3.16ல் ஃபஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன், 3.20ல் ஃபஸ்ட் சம்மு, 3.29, 3.26,
3.28 3.25ல தேர்ட் சப்டிவிஷன் 3.30 3.36 வெல் ப்ரிப்பேராக இருங்க. நெக்ஸ்ட்டு 3.44ல ஃபிஃப்த்து சப்டிவிஷன் 3.45ல ஃபர்ஸ்ட் சம். அடுத்து எக்ஸைஸ்ன்னு பார்க்கும்போது எக்ஸைஸ் 3.3ல செகண்டில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், எக்ஸைஸ் 3.4ல ஃபஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் சம்மு, செகண்டில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன், எக்ஸைஸ் 3.5ல ஃபஸ்ட்டில் தேர்ட் சப்டிவிஷன் தேர்டில் தேர்ட் சப்டிவிஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து எக்ஸைஸ் 3.6ல பார்க்கும்போது ஃபஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தேர்ட் சப்டிவிஷன், செகண்டில் செகண்ட் சப்டிவிஷன், நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். எக்ஸைஸ் 3.7 அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டில் தேர்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன், செகண்டில் செகண்ட் சப்டிவிஷன். எக்ஸைஸ் 3.9ல செகண்டில் செகண்ட் சப்டிவிஷன், எக்ஸைஸ் 3.10ல ஃபஸ்ட்டில் ஃபோர்த் அண்டு ஃபிஃப்த்து, நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். எக்ஸைஸ் 3.11ல பார்க்கும்போது செகண்டில் ஃபோர்த்து சப்டிவிஷன் அண்டு தேர்ட் சம்மு, எக்ஸைஸ் 3.12ல ஃபஸ்ட் சம். அடுத்து 3.14 பார்க்கும்போது செகண்டில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன், யூனிட் எக்ஸைஸில் ஒரே ஒரு சம் தான். 3.6ல ஃபஸ்ட் சம் 2 மார்க்கில் வரும். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க சார் யூனிட் எக்ஸைஸ்லாம் வருமானா? கண்டிப்பாக வரும். தரவு பண்ணி வச்சு சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் தரவாயே ஆகணும். அடுத்து 20th கொஸ்டின். ஸோ எதுலேருந்து வருதுன்னா ஸோ அதுவுமே வந்து பார்க்கும்போது அல்ஜிப்ரா தான், மேட்ரிக்ஸ் தான் வரும். ஓகே, அப்படின்னா இருக்கு 3.57 எக்ஸாம்பிள் 3.57, எக்ஸாம்பிள் 3.58, எக்ஸாம்பிள் 3.60, 3.62, 3.63, 3.64, 3.70. ஓகே, நான் 2 டைம் எழுதிட்டுருக்கேன். எக்ஸாம்பிள் 3.70. ஸோ அடுத்து எக்ஸைஸ் 3.17ல அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 3.17 நீ தரவாக இருக்கிறான்னா கண்டிப்பாக ஒரு 2 மார்க் வந்துடும். ஓகேவா, அது -ஏவாக இருக்கலாம் இல்லை டிரான்ஸ்போஸாக இருக்கலாம், அதில் வந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் வந்துடும். அப்போ தேர்டில் ஃபஸ்ட் சப்டிவிஷனு 5, 6, செவன்த்தில் தேர்ட் சப்டிவிஷன். அடுத்து 3.18 பார்க்கும்போது ஃபோர்த்தில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன், ஃபிஃப்த்தில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன், அடுத்து 6th சம். 3.19 பார்க்கும்போது 6, 8, 9, 10. ஸோ மேட்ரிக்ஸ் வந்து ஃபுல்லாக தரவு பண்ணிங்க. நெக்ஸ்ட் 21. ஸோ எதுலேருந்து வரும்னா கண்டிப்பாக அந்த 21 சம் பார்க்கும்போது ஜாமனிலேருந்து தான் வரும். நான் ஏன் இந்த மாதிரி பிரித்து எடுத்துருக்கிட்டான்னா நீங்கள் 15th கொஸ்டின்னா எந்த சாப்டர்லேருந்து வரும், 16 எந்த சாப்டர் வரும்னு சொல்லிட்டு அந்த பேசிக் தெரிஞ்சால் போதும், நீங்கள் அழகாக அடிச்சிருவீங்க. அதனால தான் நான் சாப்டர் வைஸாக எடுத்துருக்கிறேன். ஸோ 21ன்னு பார்க்கும்போது 4th சாப்டர்லேருந்து தான் வரும், வேறு அதுலேருந்து வராது. ஓகேவா, அப்போனா வர இங்கே எக்ஸாம்பிள் 4.6. ஸோ எக்ஸாம்பிள் 4.6, 4.7, 4.8, 4.13, 4.15, 4.16, 4.22, 4.24, 4.26. இது எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸைஸ்ன்னு பார்க்கும்போது எக்ஸைஸ் 4.1ல் 6, 9, எக்ஸைஸ் 4.2ல் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் சம், எக்ஸைஸ் 3.8ன்னு பார்க்கும்போது எக்ஸைஸ் 4.2ல் 1 ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் சம்மு, தேர்டு 8th சம், எக்ஸைஸ் 4.3ல் ஃபஸ்ட்டு சம். அடுத்து எக்ஸைஸ் 4.4ல் ஃபஸ்ட்டு ஃபிஃப்த்து. ஸோ இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறதா இருந்தால் ஸோ மெனலாஸ் தேரும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நெக்ஸ்ட்டு சேவாஸ் தேரும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஆல்டர்னேட் செக்மெண்ட் தேரம். இந்த ஆல்டர்னேட் செக்மெண்ட் தேரம்ன்றது வந்து ஸ்டேட்மெண்ட் மட்டுமே கேட்டால் அது 2 மார்க். அதுவே ஸ்டேட்மெண்ட்டு கேட்காம ஃபுல்லாகவே ப்ரூவ் பண்ண சொன்னால் அது 5 மார்க். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நல்லா தரவு பண்ணி வச்சிங்க. சரியா, அந்த ஆல்டர்னேட் செக்மெண்ட் தேரம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டுமே கேட்டால் அது 2 மார்க்கு, ஃபுல்லாகவே ப்ரூவ் பண்ண சொன்னால் வந்து அது 5 மார்க். ஸோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இந்த 3 தேருமே வந்து தயவு செஞ்சு நல்லா தரவு பண்ணிங்க. அடுத்து 22 கொஸ்டின் எதுலேருந்து வருந்தான்னா கம்பல்சரி 5th சாப்டர் தான். அந்த 5th சாப்டர்னு பார்க்கும்போது எக்ஸாம்பிள் 5.1, 5.2, 5.9ல் ஃபஸ்ட் சப்டிவிஷன் தேர்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5.12, 5.13, 5.17, 5.19, 5.21. அப்புறம் நெக்ஸ்ட்டு 5.23, 5.26, 5.30.
நெக்ஸ்ட் 5.32, 5.33, 5.34, 5.35 இதெல்லாம் எக்ஸாம்பிள் சம். ரொம்ப ஈஸி தான். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வருது இல்லையா, அது நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட்டு ஸ்லோப் வருது இல்லையா, இந்த 3 மெத்தட் தெரிஞ்சுதுறான்னா கண்டிப்பாக ஒரு 2 மார்க். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 1, மிட் பாயிண்ட் 1, ஸ்லோப், இதை பேஸ் பண்ணி தான் 2 மார்க் வரும், வேறு எதுவும் வராது. அடுத்து நெக்ஸ்ட்டு 23 கொஷின் பார்க்கும்போது எக்ஸைஸ் 5.1ல் செகண்டில் ஃபஸ்ட் சப்டிவிஷன், எக்ஸைஸ் 5.2ல் தேர்டில் செகண்ட் சப்டிவிஷன், நெக்ஸ்ட்டு 5th, 6th, 7th, 8th. அடுத்து எக்ஸைஸ்ன்னு பார்க்கும்போது எக்ஸைஸில் 5.3ல் 1, 5, 7ல் செகண்ட் சப்டிவிஷன், நெக்ஸ்ட் 8, 10, 6. ஸோ 24th கொஸ்டின். ஸோ 24th கொஸ்டின் எதுலேருந்து வரும்னா ட்ரிக்னாமெண்ட்ரி. ஸோ 6th சாப்டர் தான் வரும். எக்ஸாம்பிள் 6.5, 6.6, 6.15, 6.19, 6.20, 6.26. ஸோ நீங்களும் பாருங்கள் இந்த வீடியோவை. நெக்ஸ்ட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலிஸ் 10th ஏன்னா எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது எக்ஸைஸ் 6.1ல் ஃபஸ்ட்டில் செகண்ட் சப்டிவிஷன், தேர்டில் ஃபஸ்ட் சப்டிவிஷன், ஃபோர்த்தில் ஃபஸ்ட் சப்டிவிஷன். எக்ஸைஸ் 6.2ல் ஃபஸ்ட் சம்மு, செகண்ட் சம்மு. எக்ஸைஸ் 6.3ல் ஃபஸ்ட் சம்மு, செகண்ட் சம். மீது ரிமைனிங் எல்லாமே 5 மார்க் தான். ஸோ அடுத்தபடியாக 25th கொஸ்டின் எதுலேருந்து வரணும்னா மென்ஸ்ட்ரேஷன் 7th சாப்டர்லேருந்து தான் வரும். எக்ஸாம்பிள் 7.2, 7.5, 7.8, 7.9, 7.10, 7.13, 7.15, 7.17, 7.19. இதில் 2 மார்க் வரதா இருந்தால் மென்ஸ்ட்ரேஷனில் கம்பல்சரி எக்ஸாம்பிள் சம்லேருந்து வரும், எக்ஸைஸ் சம்லேருந்து வராது, ரேர். எக்ஸைஸ் 7.1ல் 5th சம்மு, எக்ஸைஸ் 7.2ல் 7 and 8th சம். 26 ஸோ எதுலேருந்து வரணும்னா ஸ்டாட்டிக்ஸ். அப்போ எக்ஸாம்பிள் 8.1, 8.2, 8.3, 8.15 இந்த 4 சம் பார்த்தா போதும், கண்டிப்பாக ஒரு 2 மார்க் மாட்டிக்கும். எக்ஸைஸ் 8.1ல் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், நெக்ஸ்ட் செகண்டு, தேர்டு, 7. எக்ஸைஸ் 8.2ல் 1, 2, 3. நிறைய பேர் ஸ்டாட்டிக்ஸ் பார்க்கவே மாட்டீங்க, இந்த சம்மு மட்டுமே பாருங்கள். இந்த சம்மு மட்டுமே பார்த்தா கண்டிப்பாக ஒரு 2 மார்க் அடிச்சிருவீங்க. அடுத்து 27th கொஸ்டின். ஸோ அது என்னன்னா 8th சாப்டர். அப்போ 8th சாப்டர் பார்க்கும்போது எக்ஸாம்பிள் 8.1, 18.8, 8 சாப்டர்னு பார்க்கும்போது எக்ஸாம்பிள் 18.8, 8.21, 8.20, 8.22, 8.25, 8.26, 8.28ல் ஃபஸ்ட் சப்டிவிஷன், நெக்ஸ்ட் 8.31. ஸோ எக்ஸைஸ்ன்னு பார்க்கும்போது 8.3ல் 4, 10, 11. நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 8.4ல் ஃபஸ்ட் சம்மு, செகண்டில் செகண்ட் சப்டிவிஷனு, தேர்ட் சம்மு, 9th சம். நெக்ஸ்ட் யூனிட் எக்ஸைஸ் பார்க்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த 9th சம்மும் 10th சம்மும் நல்லா தரவாயிடுங்க. இந்த 28 பார்க்கும்போது எல்லா சாப்டருமே பார்க்கணும். சரி, எல்லா சாப்டருமே பார்க்கணும். அது ஒரு கண்டிப்பாக அது கிரியேட்டிவ் கொஷினாக தான் இருக்கும். அது கண்டிப்பாக கிரியேட்டிவ் கொஷினாக தான் இருக்கும். அது எந்த சாப்டர்லேருந்து வரும்னா ஸோ 3rd சாப்டர், இல்லைனா 5th சாப்டர், இல்லைனா 8th சாப்டர். இந்த 3, 5, 8 ஸோ இதுலேருந்து தான் வரும். அதை மட்டும் தரவு பண்ணிங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். என்னை பொறுத்தவரையில் கிரியேட்டிவ் கொஷின் என்னன்னா அந்த கொஷின் என்ன மீனிங்கு, அந்த கொஷினில் தான் ஆன்சரே இருக்கும். அப்போ அந்த கொஷின் நல்லா ரீட் பண்ணிட்டான்னா கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் சால்வ் பண்ணிடலாம். பதட்டப்படாமல் பொறுமையாக 1க்கு 2 முறை கொஷினை ரீட் பண்ணுங்கள். இல்லைனா ஆல்ரெடி இருக்கிற கொஷினே ஜஸ்ட் ஏதோ ஒரு சென்டென்ஸை மாற்றி கேட்பான், இல்லை ஏதோ ஒரு நம்பரை மாற்றி கேட்பான். ஸோ அதுதான் கிரியேட்டிவ் கொஷின். நார்மலாக வர கொஷினை விட கிரியேட்டிவ் கொஷின் ரொம்ப ஈஸியே. நெக்ஸ்ட்டு ஃபார் 3ன்னு பார்க்கும்போது 5 மார்க். ஃபார் 3 5 மார்க். இதுலையுமே இந்த 29னா எந்த சாப்டர்லேருந்து வரும், 30னா எந்த சாப்டர்னு சாப்டர் வைஸாக எடுத்துருக்கிறேன். எக்ஸாம்பிள் இந்த 29 பார்க்கும்போது எக்ஸாம்பிள் 1.3ல் ஃபஸ்ட் சம்மு, செகண்ட் சம்மு. எக்ஸாம்பிள் 1.8 இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தா நீங்கள் 1.8 தயவு செஞ்சு மறக்காமல் தரவு பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட் சாப்டரில் எல்லாமே தெரியும் சொல்லிட்டு படிக்கிற பசங்களே ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 1.4ல் 5, 4, 5, 6. 6ல் அந்த 3 சம் தான் இருக்குது, 3 சம்மே பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 1.3ல் 3rd, 6. ஓகேவா, இதில் 3rd சம் இம்பார்ட்டன்ட்.
இந்த 30th கொஸ்டின் பார்க்கும்போது எக்ஸாம்பிள் அதுவுமே வந்து ஃபஸ்ட் சாப்டர் தான் வரும். ஃபஸ்ட் சாப்டர் பண்ணி தரவா இருந்துட்டாங்கன்னா வந்து உங்களுக்கு 12 மார்க் வந்துடும். 12 மார்க்னா ஒரு 2 மார்க் வரும், 2 5 மார்க் வரும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் 1.11 இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக 1.18. இப்போ எக்ஸாம்பிள் 1.11, 1.23, 1.18, 1.24. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் கேட்குற கொஸ்டின் எல்லாமே நான் சொல்கிற ஒரே ஒரு பதில் என்னன்னா ட்ரஸ்ட் மீ, என்னை நம்புங்க, கண்டிப்பாக உங்களால் சென்டம் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 1.5ல் 3 8ல் 3 சம்மே பார்த்துங்க. அந்த 3 சம் உனக்கு தெரியுதுறான்னா கண்டிப்பாக ஒரு 5 மார்க். டாட் ப்ராடக்ட் 1.5 லாஸ்ட் 8 சம் வருது இல்லையா, எஃப் டாட் ஜி ஜி டாட் ஹெச்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சதுறான்னா கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு 5 மார்க்கு அடிச்சிடலாம். இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் பொறுத்தவரையில் மொத்தமே 4 கான்செப்ட் தான். ஒன்று யூனியனு, இன்டர்செக்ஷனு, கிராஸ் டிஃப்ரெண்ட் வருது இல்லையா, அது ஒரு மெத்தடு. ஸோ செகண்ட் மெத்தட்னு பார்க்கும்போது ஆரோ டயக்ராம் டேபிள் வருது இல்லையா, அது ஒரு மெத்தடு. தேர்டு மெத்தட்னு பார்க்கும்போது 1.4ல் 9th சம்மு 9th சம்மு 10th சம்மு எக்ஸாம்பிள் 1.18 இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க இல்லையா, ஸோ அது ஒரு மெத்தடு. அது விட்டால் 1.5ல் டாட் ப்ராடக்ட் எஃப் டாட் ஜி இப்படி வச்சுருந்தது இல்லையா, இந்த 4 மெத்தட் உங்களுக்கு தெரியுதுன்னா கண்டிப்பாக ஒரு 2 5 மார்க் அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் 31. இந்த 31 எதுலேருந்து வரும்னா கண்டிப்பாக செகண்ட் சாப்டர் தான் வரும். இந்த 31 கொஸ்டின் வந்து செகண்ட் சாப்டர் தான் வரும். அது அரேஞ்ச் சாப்டர் இந்த வரவே வராது. இப்போ எக்ஸாம்பிள் 2.44, 2.56ல் தேர்ட் சப்டிவிஷன், 2.29 2.29 வந்து மறக்காமல் தரவு பண்ணிங்க. இந்த எல்ஐ எம்னு வரும் ஈக்குவல் 0ன்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி அந்த சம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.36, எக்ஸாம்பிள் 2.30, எக்ஸாம்பிள் 2.35, எக்ஸாம்பிள் 2.39. அடுத்து எக்ஸைஸ் 2.5ல் 11th சம். எக்ஸைஸ் 2.9ல் ஃபஸ்ட்டில் 6th சப்டிவிஷன். அடுத்தது 6th சம். 6 என்னன்னு தெரியுது இல்லையா, ஸோ ரேக்கா சம். நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 2.8ல் 6ல் செகண்ட் சப்டிவிஷன். எக்ஸைஸ் 2.7ல் 9th சம். அடுத்து 32 கொஸ்டின். ஸோ அது எதுலேருந்து வரணும்னா டெஃபினெட்லி அல்ஜிப்ரா தான். சரியா, 32 கொஸ்டின் எதில் வரும், அல்ஜிப்ரால் தான் வரும். அப்போ அந்த அல்ஜிப்ரான்னு பார்க்கும்போது எக்ஸாம்பிள் 3.10, 3.11, 3.18, 3.22, 3.38, 3.39. ஸோ எக்ஸசைஸ்ன்னு பார்க்கும்போது 3.12, இந்த 3.12 வந்து நிறைய படிக்கிற ஸ்டூடெண்ட்டே வந்து பார்க்க மாட்டீங்க. அது வேர்ட்ஸ் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருக்கிறதுலையே வேர்ட்ஸ் ப்ராப்ளம் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது தயவு செஞ்சு தரவு பண்ணிக்கும். ஸோ எக்ஸசைஸ் 3.12 பார்க்கும்போது 3, 5, 6. எக்ஸசைஸ் 3.3ல் தேர்டில் செகண்ட் சப்டிவிஷன். எக்ஸசைஸ் 3.5ல் தேர்டில் ஃபஸ்ட் சப்டிவிஷன். எக்ஸசைஸ் 3.7ல் செகண்டில் தேர்ட் சப்டிவிஷன். அடுத்து 3.8ல் ஃபஸ்ட்டில் செகண்டு ஃபோர்த்து. 3.8 வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் ஃபுல்லாக தரவாகவே இருப்பீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு செகண்டில் வந்து ஃபஸ்ட் சப்டிவிஷனு செகண்ட் சப்டிவிஷனு எதில் 3.8ல் தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் தேர்டில் பார்க்கும்போது ஃபஸ்ட் சப்டிவிஷனு செகண்ட் சப்டிவிஷனு. எக்ஸாம்பிள் 3.13. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.5 வரும். ஓகே சாரி, எக்ஸைஸ் 3.1ல் எக்ஸைஸ் 3.13ல் எக்ஸைஸ் 3.13ல் தேர்டு சம்மு ஃபிஃப்த்து சம். ஸோ அடுத்து 33. அந்த 33யுமே எங்கேருந்து வரணும்னா கண்டிப்பாக வந்து அல்ஜிப்ரா தான். ஓகேவா, ஸோ அல்ஜிப்ரானா வந்து மேட்ரிக்ஸ். ஓகேவா, அந்த மேட்ரிக்ஸ் தரவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு 5 மார்க் அடிச்சிடலாம். ஸோ எக்ஸாம்பிள் 3.71, எக்ஸாம்பிள் 3.72, எக்ஸாம்பிள் 3.73. எக்ஸைஸ்ன்னு பார்க்கும்போது 3.18, எக்ஸைஸ் 3.18ல் தேர்ட் சம்மு 8th சம். எக்ஸைஸ் 3.19ல் 7th தேர்ட் சப்டிவிஷன், 11th 12th 13th. சரியா, ஆல்ரெடி உங்களுக்கு மேட்ரிக்ஸ் நீங்கள் ஃபுல்லாக தரவு பண்ணியிருப்பீங்க. அடுத்து 34ன்னு பார்க்கும்போது அது என்னன்னா 4th சாப்டர் தான், ஜாமெண்ட்ரி. ஜாமெண்ட்ரி வந்து நிறைய பேர் பார்க்காமையே இருப்பீங்க, அட்லீஸ்ட் இந்த சம்மாவை தரவு பண்ணீங்க. ஸோ எக்ஸாம்பிள் 4.32, எக்ஸாம்பிள் 4.32 வரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4. சம் இல்லை. ஸோ எக்ஸாம்பிள் 4.32. அடுத்தது எக்ஸைஸ் 4.4ல் பார்க்கும்போது செகண்டு 9. இதில் 9th சம்மு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 9th சம்மு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து
எக்ஸசைஸ் 4.1 பார்க்கும்போது செகண்டு தேர்டு தேரம் பார்க்கும்போது 2-3-5 2-3-5 என்னது பிபிடி ஏபிடி பித்தாகரஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஆல்ரெடி நான் 5 மார்க் வீடியோட சொல்லியிருக்கேன். நான் பித்தாகரஸ் தேரம் மட்டும் நல்லா ப்ரிப்பேர் ஆகிங்க. ஸோ அடுத்து நான் படிக்கிற குழந்தைங்க என்ன சொல்கிறான்னா, உனக்கு 10 சம் தேரம் தெரியாமல் உனக்கு 10 சம் அட்டன் பண்ண முடியணும்னா தயவு செஞ்சு தேரமை அட்டன் பண்ணாத. இந்த 3 தேரம் மட்டுமே பார்க்காத. கொஷின் ரொம்ப டஃப்பாக வருதுடான்னா ஆல்டர்னேட் செக்மெண்ட் தேரம்னு ஒன்று இருக்குது. தயவு செஞ்சு அந்த தேரமும் கொஞ்சம் படிச்சுங்க. இன்னும் 2 டேஸ் டைம் இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5.5 35 கொஷின்னா 5th சாப்டர் தான். எக்ஸாம்பிள் 5.5 5.6 5.7 5.13 5.36 5.28 எக்ஸசைஸ் 5.1 பார்க்கும்போது 5th ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் அண்டு 10th சம். எக்ஸசைஸ் 5.2 பார்க்கும்போது 10th சம்மு 12th சம். 36 பார்க்கும்போது அதுவுமே 5th சாப்டர் தான். ஏன்னா 5th சாப்டர்ல 2 5 மார்க் வரும். இந்த 2 5 மார்க் எதுலேருந்து சார் வருங்கன்னா 5.1 5.2 இதை கம்பேர் பண்ணி ஒரு 5 மார்க் வரும். அடுத்து 5.3 5.4 இதை கம்பேர் பண்ணி ஒரு 5 மார்க் வரும். இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா அந்த 5.1 5.2 ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் த கோரிலேட்டர், ஏரியா ஆஃப் த பேரல் தான். அந்த மாதிரி அது ஒரு 5 மார்க். மேக்ஸிமம் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 2 மார்க்லாம் கேட்பாங்க. அப்போ ஏரியா ஆஃப் த பேரல் இல்லாமல் ஏரியா ஆஃப் த கோரிலேட்டர் தரவாயிட்டுறான்னா கண்டிப்பாக அது ஒரு 5 மார்க். நெக்ஸ்ட்டு இந்த 37 கொஸ்டின், இந்த 36 கொஸ்டின் எதில் இருந்தால் வரனா 5.3 இருந்தும் 5.4 இருந்தோம். இன்டர்செப்ட் அப்படி வந்தால் அது 5 மார்க். அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொன்னால் அதுவும் ஒரு 5 மார்க். இந்த 2 மெத்தட்லேருந்து ஒரு 5 மார்க் வரும். ஒவ்வொரு சாப்டர்லையுமே என்ன பேசிக்கு என்ன கான்செப்ட் புரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா? இந்த 2 கொஸ்டினுமே கம்பேர் பண்ணும்போது இந்த 35 பார்க்கும்போது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் த கோரிலேட்டர், ஏரியா ஆஃப் த பேரலல் தான். இந்த 36 பார்க்கும்போது கான்செப்ட் புரிஞ்சுங்க. 36 பார்க்கும்போது 5.3 5.4 5.3னா இன்டர்செப்ட் கண்டுபிடிக்குது. என்ன ஃபார்முலா? x/a + y/b = 1. அதை பேஸ் பண்ணி ஒரு 5 மார்க் வந்துடும். ஸோ இது இல்லை அப்படின்னா 5.4 பார்க்கும்போது ஒரு 2 ஈக்குவேஷனோ 4 ஈக்குவேஷனோ சால்வ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுதான் 5.4. அப்போ இந்த 4 மெத்தட் தெரிஞ்சுட்டான்னா 5th சாப்டர் 2 5 மார்க் அடிச்சிடலாம். அடுத்து 37 பார்க்கும்போது ட்ரிக்னாமெண்ட்ரி ரொம்ப ஈஸி. அதெல்லாம் கஷ்டமே கிடையாது. கொஷினை ரீட் பண்ணி அழகாக டயக்ராம் போட்டோன்னா சம்மு முடிஞ்சிச்சு. அதே மாதிரி tan வேல்யூ மட்டும் தெரிஞ்சால் போதும். tan 0ன்னா என்ன, 30னா என்ன, 16னா என்ன, 90னா என்ன, இந்த 4 வேலை தெரிஞ்சால் அந்த சாப்டரே காலி. ஸோ எக்ஸாம்பிள் 6.21 6.30 6.31 6.32 எக்ஸசைஸ் 6.2ல் 6th சம், எக்ஸசைஸ் 6.3ல் 4th 5th, எக்ஸசைஸ் 6.4ல் ஃபர்ஸ்ட் சம்மு 4th சம். அடுத்து யூனிட் எக்ஸசைஸ்ன்னு பார்க்கும்போது யூனிட் எக்ஸசைஸ் பார்க்கும்போது 6th 8 யூனிட் எக்ஸசைஸில் வெறும் 6th சம் மட்டும்தான். இந்த 8th சம் மட்டும் தரவு பண்ணிங்க. யூனிட் எக்ஸசைஸில் 8th சம் மட்டும் தரவு பண்ணிங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 38 பார்க்கும்போது மென்சுரேஷன். ஆனால் மென்சுரேஷன் பொறுத்த வரையில் தயவு செஞ்சு கம்பல்சரி சம்முக்கு அதிகமான ப்ரியாரிட்டி கொடுங்க. இந்த எக்ஸாம்பிள் 7.14 7.11 7.23 7.24 நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ன்னு பார்க்கும்போது 7.3 5 மார்க்கே உனக்கு கன்ஃபார்மாக இந்த ஃபஸ்ட்டு செகண்டு 5th இது ஃபுல்லாக தரவு பண்ணால் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் அடிச்சிடலாம். 38 கொஸ்டின். அடுத்து 39மே பார்க்கும்போதுனா 7th சாப்டர்லேருந்து 2 5 மார்க் வரும். முதல்ல எந்தெந்த சாப்டர்லேருந்து எத்தனை 5 மார்க் வரும் முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள். அதை அனலைஸ் பண்ணிட்டே நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும்னா, எதுவுமே பண்ணாமல் அப்படியே மாங்கு மேக்ஸ் போட்டெல்லாம் மார்க்கில் எடுக்க முடியாது. மேக்ஸுக்கு தேவை முதல்ல ஸ்மார்ட் ஒர்க். அந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணவே நீங்கள் அட்லீஸ்ட் 85 அட்மோஸ்ட் 90 எடுத்துடலாம். நீங்கள் கஷ்டப்பட போகிறதே அந்த லாஸ்ட்டு அந்த 10 மார்க்குக்கு மட்டும்தான். அந்த 10 மார்க் எங்கேருந்து வரும்? ஒரு 5 மார்க் கிரியேட்டிவ், ஒரு 2 மார்க் கிரியேட்டிவ், 7 மார்க் ஆச்சா 3 1 மார்க் வரும். அப்போ 7 + 3 10. அப்போ இங்கே தான் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த ஹார்ட் ஒர்க் என்னவாக இருக்கணும்? இந்த மாதிரி சம்மெல்லாம் நல்லா வெல் ப்ரிப்பராக இருக்கணும். அதே மாதிரி 2 மார்க் எத்தனை சம் 2 மார்க் எத்தனை வரும், எந்தெந்த சாப்டர்லேருந்து வரும். இப்போ 7th சாப்டர்னா எத்தனை 5 மார்க் வரும், அதெல்லாம் தெரிஞ்சால் ஈஸியாக அடிச்சிடலாம். அப்போ 37 பார்க்கும்போது எக்ஸாம்பிள் 7.29 7.28 7.31 இந்த 7.31 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக அதை தரவு பண்ணி வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 7.2ல் 9th சம்
இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். இந்த 7.4 ரொம்ப ஈஸி தான் அது, சரியா? ஸோ வேல்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஈக்குவல் டு வேல்யூம் ஆஃப் த கோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதெல்லாம் கஷ்டமாகவே இருக்காது. 7th சாப்டர் பொறுத்த வரையில் என்ன எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறான்னா, கொஷின் நல்லா ரீட் பண்ணிக்கும். கொஷின் நல்லா ரீட் பண்ணிட்டு அதனோட ஃபார்முலாவே திரும்ப அந்த கொஷின் நேரம் எழுதிப்பார். மேக்ஸை பொறுத்த வரையில் நீ ஆன்சரை ஒரு முறை பார்க்குறான்னா நீ கொஷினை 10 முறை படிக்கணும். அப்படி நீ படிச்சிட்டான்னா நீ 50 வருஷம் ஆனாலும் கண்டிப்பாக நீ மறக்க மாட்டேன். நிறைய பேருக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் போயிட்டு அந்த கொஷின் அவன் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான், ஆனால் ஸ்டார்டிங்கே ட்ரபுளாக இருக்கும். அது காரணம் என்னன்னா அவன் கொஷினை சரியாக படிக்காதது தான் காரணமே, வேறு எந்த ரீசனும் கிடையாது. நெக்ஸ்ட் 7.4 பார்க்கும்போது 1 to 4. நெக்ஸ்ட் இந்த 40னா வந்து ஸ்டாட்டிக்ஸ் தான். ஸ்டாட்டிக்ஸ் ஃபுல்லாக தரவு பண்ணி வச்சுக்கோ. நிறைய பேர் வந்து இன்னுமே வந்து அந்த 8.1 தரவு பண்ணாமே இருக்கிறீங்க. அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கிறதே இருந்து ஒரு 5 சம்ஸ் தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில், எல்லாமே ஒரே மெத்தடில் கால்குலேஷன் போடலாம். ஸோ எக்ஸாம்பிள் 8.4, 8.10. இந்த 8.10 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா, எதை பார்க்குறே இல்லையோ அந்த 8th சாப்டரில் 8.10 பார்த்துக்கும். 8.11, 8.12. நெக்ஸ்ட் 8.1ல் 10th சம், 8.2ல் 5th, 6th. இந்த 8.2 ஒன்றுமே கிடையாது, ஒரே ஒரு ஃபார்முலா தான், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், சிவி ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், எல்லா சம்மும் அழகாக அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு 41 பார்க்கும்போது அதுவுமே 8th சாப்டர் தான், ஓகேவா? கான்செப்ட் புரியுதா? 7th சாப்டர் 2 5 மார்க் வரும், 8th சாப்டர்லேருந்து 2 5 மார்க் வரும். 7th சாப்டர்னு பார்க்கும்போது 38 7th சாப்டர் தான், 39 7th சாப்டர் தான். இந்த 40 41 பார்க்கும்போது 40யும் 8th சாப்டர் தான், 41ம் 8th சாப்டர் தான். அந்த பேசிக் தெரிஞ்சுக்கும் முதல்ல. அடுத்து 41ன்னு பார்க்கும்போது எக்ஸாம்பிள் 8.19, 8.24, 8.27, 8.30. நெக்ஸ்ட் 8.3ல் 1, 8, 12. 1, 8, 12. நீ 8.4மே தரவு பண்ணிக்கோ, ஏன்னா வந்து ப்ராபர்ட்டி ஒன்றும் கஷ்டமாக ஒன்றும் இருக்க போகிறதில்ல, ஓகேவா? இது ரெண்டுமே பிரித்து பார்த்துக்க. இந்த 14 பார்க்கும்போது ஸ்டாட்டிக்ஸ், இந்த 14 பார்க்கும்போது ஸ்டாட்டிக்ஸ், 41ன்னு பார்க்கும்போது ப்ராபபிலிட்டி, அது ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட் இந்த 42 பார்க்கும்போது எல்லா சாப்டர் இருக்குது கிரியேட்டிவ் கொஸ்டின். இந்த கிரியேட்டிவ் கொஸ்டின் என்ன சார்னா அந்த ஆக்டிவிட்டியில் இருக்கிறது, நெக்ஸ்ட் டூ யூனோ இருக்குது, அந்த மாதிரிலாம் வந்து நல்லா தரவு பண்ணிச்சுக்கோ. நெக்ஸ்ட் யூனிட் எக்ஸைஸ், நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு மேக்ஸில் அந்த ஆன்சர் வந்து அந்த கொஷின் தான் இருக்கும். அந்த கொஷினை பொறுமையாக ரீட் பண்ணு, ஒவ்வொரு சென்டென்ஸாக ரீட் பண்ணு. அதை ரீட் பண்ணாவே வந்து நீ மற்ற சம்மை விட கிரியேட்டிவ் கொஷின் தான் ரொம்ப ஈஸி. மற்ற சம்மெல்லாம் நீ டெரிவ் பண்ணுறன்னா ஒரு பேஜ் வரலாம், 1.5 பேஜ் வரலாம். ஆனால் நீ ஒன்றா பார்த்துக்கோ, நீ இது வரைக்கும் அட்டன் பண்ண எல்லா கிரியேட்டிவ் கொஷினுமே வந்து பார்த்தா வந்து மேக்ஸிமம் 7 ஸ்டெப்பு, மினிமம் 5 ஸ்டெப்ஸில் முடிஞ்சிடும். அதனால் கிரியேட்டிவ் கொஷின் வந்தால் தயவு செஞ்சு பதட்டப்படாதீங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஜஸ்ட் திங்க் பண்ணி அடிச்சிரு. அடுத்தது 8 மார்க். இந்த 43 பார்க்கும்போது ப்ராக்டிகல் ஜாமெண்ட்ரி. இந்த ப்ராக்டிகல் ஜாமெண்ட்ரி வந்து நீங்கள் என்னை பொறுத்தவரையில் டேஞ்சன் மட்டும் பார்த்தா போதும், சரி? நிறைய பேர் வந்து நிறைய ரூமர் கிளப்பிட்டுருக்காங்க இல்லையா? ஸோ 8 நாள் வந்து ரிவிஷன் வரும் 10th, அதனால் கொஷின் ரொம்ப டஃப்பாக தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது, கொஷின் ரொம்ப ஈஸியாக தான் வரும். நீ காமாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அழகாக எக்ஸாமை ப்ராக்டிஸ் பண்ணு. இந்த எக்ஸாம்பிள் 43 பார்க்கும்போது 4.10, 4.11, 4.30, 4.31. எக்ஸைஸ் 4.1ல் 10, 11, 12, 13. எக்ஸைஸ் 4.4ல் 13, 14, 15, 16, 17. 4.1 என்னன்னு தெரியுதா? 4.1னா சிங்குலர் ட்ரையாங்கிள், 4.4னா வந்து டேஞ்சன், சிங்கிள் டேஞ்சன் இருக்குது, டபுள் டேஞ்சன் இருக்குது, கரெக்டாக? மேக்ஸிமம் நீ ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் 44ன்னு பார்க்கும்போது கிராஃப். நீ ஸ்பெஷல் கிராஃப் மட்டும் பார்த்தா போதும். 3.15ல் வந்து எக்ஸைஸ் ஒரு 6 சம் இருக்கும், எக்ஸாம்பிள் ஒரு 4 சம் இருக்கும். ஸோ அது வரைக்கும் நீ தரவு பண்ணிட்டான்னா ஈஸியாக அடிச்சிடலாம். ஆனால் இந்த முறை வந்து 3.15லேருந்து எக்ஸைஸ்லேருந்து சம் வராது, எக்ஸாம்பிள் இருந்தால் கிராஃபே வரும். அந்த எக்ஸாம்பிளில் 4 கிராஃபும் வெல் ப்ரிப்பேராக தயவு செஞ்சு வெல் ப்ரிப்பேராக. ஸோ எக்ஸாம்பிள் 3.47, 3.48, 3.49, 3.50. அடுத்து எக்ஸைஸ் 3.15ல் 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இது வரைக்கும் பார்த்துறான்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மேக்ஸில் சென்டம் எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்க வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, இல்லைனா மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸு. உங்களுக்கு ஏதாவது செம்ம டவுட்டாக இருக்குது, யூனிட் எக்ஸைஸ் தெரியல அப்படின்றவங்க என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன். அந்த காண்டாக்ட் நம்பருக்கு அந்த சம்மை ஃபோட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுங்கள், நான் டெரிவ் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப் நான் சென்ட் பண்ணுறேன்.
எக்ஸாமை நல்லா எழுதுங்க, எந்த ஒரு பதட்டமும் வேணாம். இந்த வீடியோ இருக்க சம் எல்லாமே நீங்கள் தரவாக இருக்கிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் சென்டம் எடுத்துருவீங்க. நெக்ஸ்ட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு எனக்கு எதாவது பண்ணணுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.